உங்க வீட்ல வந்து நீங்க வந்து சீலிங் ஃபேன் மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சீலிங் ஃபேன் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா, பெட்டுக்கு நேர் கீழ இருக்கணும். பெட்டுக்கு நேர் கீழ அப்படின்னாக்கா, கொஞ்சம் கால் சைடு அந்த மாரி இருந்தா போதும். தலைக்கு நேர் வந்து சீலிங் ஃபேன் வந்து எப்பவுமே மாட்டக்கூடாது. ஏன்னா, அந்த அந்த ஃபேன்ல உள்ள காற்று வந்து நமக்கு வந்து டைரக்ட்டா வந்து எப்பவுமே வரக்கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து எங்க இருந்ததுன்னா, வடக்கு பகுதியில இருந்தது. அதாவது இந்த ரூம் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 16/11 சைஸ் இந்த ரூமு. அப்போ வந்து ஃபேன் வந்து என்னன்னா, இந்த இந்த இடத்துல இருந்தது. கட்டில் வந்து நமக்கு வந்து தேவைக்கு இது 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 மாரி கீழ போட்டிருந்தோம். சரியா? கீழ போட்டிருந்தோம். அப்போ வந்து இந்த இடத்துல இருந்தது. அப்போ வந்து வடக்கு பகுதியிலயும், கிழக்கு பகுதியிலயும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிட் வரக்கூடாது அப்படின்னா, அந்த ஃபேன் வந்து என்ன பண்ட்டோம்னா, இந்த பக்கம் எடுத்து போட்டாச்சு. அதாவது தென்மேற்கு பகுதியில எடுத்து போட்டாச்சு. இது மாதிரி உங்க வீட்ல வந்து தவறுதலாக ஃபேன் சீலிங் ஃபேன் முதற்கொண்டு இது மாரி இருந்தாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நம்ம பண்றது இந்த ஒயரிங் எல்லாமே டெம்பரரி தான். சரியா? இது எல்லாமே எலக்ட்ரீஷியன் வந்து வச்சு ஏற்கனவே ஃபுல்லாவே பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இப்ப பாருங்க இன்னொரு ரூம் காமிக்கிறேன். இப்ப பாருங்க. இது வந்து இது வந்து ஏற்கனவே ஒரு பெட்ரூம் இருந்தது. இந்த வடமேற்கு மூலையில வந்து ஒரு பெட்ரூம் இருந்தது. வடமேற்கு மூலையில வந்து அ ம அந்த வடமேற்கு மூலையில வந்து அந்த ஹவுஸ் ஓனர் படுக்கலாமா? நிச்சயமா படுக்கக்கூடாது. அப்படி படுத்தாங்க அப்படின்னா, அதுக்குண்டான பலன் வந்து அவங்க வந்து விளைவிச்சே ஆகணும். விளைவிச்சே ஆகும். அப்போ பலன் என்ன அப்படின்னா, அந்த கதைலாம் வேண்டாம். இப்போ எதெல்லாம் நெகட்டிவ் நம்ம காதுல கேட்கக்கூடாதோ, அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேண்டாம். தேவையில்ல. இந்த இடத்துல வந்து படுக்கையறை கணவன், மனைவி படுக்கலாமா? படுக்கக்கூடாது. அப்போ விருந்தினர்கள் படுக்கலாமா? ப படுக்கலாம். 2 நாள், 3 நாள் படுத்துட்டு ஓடி ஓடி போயிடுவாங்க. அப்போ வந்து தி தி திருமணம் ஆக தயாரா இருக்கிறவங்க படுக்கலாம். பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அமையல. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அமையல அப்படின்னா, அவங்கள வந்து இந்த ரூம்ல வந்து வடமேற்கு மூலையில வந்து நீங்க வந்து வடமேற்கு பகுதியில இருக்கிற ரூம்ல தென்மேற்கு பகுதியில வந்து ஒரு பெட் போட்டு அங்க படுக்க வைங்க. 3வது மாசம் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சீலிங் ஃபேன் பாருங்க. அதுல வந்து மேற்கு ஒட்டுன மாரி இருக்கு. சரியா? அப்போ வந்து மேற்கு ஒட்டுன மாரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரூம் சென்டர்ல தான் இருந்தது. ஒரு 10/10 ரூம் இருக்கும். அப்ப அதுல வந்து சென்டரா இருந்தது. இந்த பக்கம் இப்ப நம்ம உடைச்சுட்டோம் இல்லையா? அந்த டாய்லெட்டுக்காக நம்ம உடைச்சதுனால, இந்த இடம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், மொத்த மொத்த டோட்டல் ரூமுக்கு சென்டர் பண்ணி தானே சீலிங் ஃபேன் போடணும் அப்படின்னா, அப்படி அப்படி போடக்கூடாது. அப்படி 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 கிடையாது. எந்த இடத்துல போடணும் அப்படின்னா, அந்த பெட்டுக்கு கால் மாடு சைடு அதாவது அந்த நம்ம தலையில இருந்து ஒரு ஒரு 5 அடி, 6 அடி தள்ளி தான் அந்த ஃபேன் வந்து எப்பவுமே இருக்கணும். நீங்க பார்த்துக்கோங்க. இது சீலிங் ஃபேனுக்கே இது மாரி தான். இப்ப பாருங்க. சரியா? இதே மாரி தான். அப்ப இந்த இடம் காலியா இருக்குன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து காலி இடம் அதிகமா இருக்கோ, பெட்ல இருந்து எந்த எந்த அளவுக்கு வடக்கு பக்கமும்,